குணரத்ன கோஷத்தில் 11வது ஸ்லோகம். ஆஹூவேதான்னமானம் கதிச்சன கதிச்சா அராஜகம் விஸ்வம் ஏதத் ராஜன்வத் கேச்சிதீஷம் குணினமபி குணைஹி தம் தரித்ராணமன்யே பிக்ஷாவன்யே சுராஜம் பவமிதி ச ஜடாஸ்தே தலா தல்யகார்ஷு ஏதே ஸ்ரீரங்கஹர்மியங்கணகணகலதே நக்ஷணம் லக்ஷ்யமாசன். இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். ஸ்ரீரங்க விமானத்தில் காணப்படும் தங்கக்கொடியே ஸ்ரீரங்கநாயகின்னு கூப்பிடுறார். பட்டர் சொல்கிறார், ரங்க விமானத்தில் ரங்கநாயகி தானே இருக்கா, அவள்கிட்ட சொல்கிறார், இங்கே பலவிதமான அறிவற்ற மனிதர்கள் இருக்கா. அதாவது சில பௌத்தர்கள் ஜெயினர்கள்லாம் என்ன சொல்கிறான்னா, வேதங்கள் எல்லாமே சரியானவே இல்லை, அவை பரம்பொருளையே காண்பிக்கலை அப்படிங்கிறா. சாங்கியர்கள் என்ன சொல்கிறான்னா, இந்த உலகம் இறைவனால் இயக்கப்படுறதே இல்லை அப்படிங்கிறா. சில மதங்கள் என்ன சொல்கிறதுன்னா, நல்ல தலைவனாக மட்டும் ஒருவன் உண்டுன்னு ஒத்துக்கிறது தவிர கடவுள்னு ஒத்துக்கிறது இல்லை. மேலும் சிலர் என்ன சொல்கிறா, எல்லாத்தையும் ஆள்பவனாகவும் பல குணங்களை உடையவனாகவும் பரம்பொருள் இருந்த போதிலும் அவனுக்கு குணங்கள் கிடையாது அப்படின்னு அத்வைத்தம் சொல்கிறது. அப்புறம் சைவம் என்ன சொல்கிறதுனா, சிலர் பிச்சை எடுக்கும் ஒருவன்கிட்ட இறைவனுக்கான தன்மை உண்டு அப்படிங்கிறது. இப்படியா பல மதங்களை சேர்ந்தவர்கள் கண்டபடி விவாதம் பேசினா. ஏன்னா அவள் அனைவருக்கும் உன்னோட கடாட்ச பார்வை கிடைக்கலங்கிறது தான் உண்மை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன்.